சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ மணிமாறன் கிட்ட பேசுறதுக்காக வரும்போது மணிமாறன் பேச்சு கொடுக்காம அவங்க நேராக கோர்ட்டுக்குள்ள போகவும் அப்பவுமே சண்முகத்துக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பரணி கிட்ட சொல்லவும், அதெல்லாம் ஒரு தப்பு இருக்காது, நீ பாட்டுக்கு ஏதாவது குழப்பத்தோட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அறிவழகனை அழைச்சிட்டு வராங்க. அப்போ அறிவழகன் கிட்ட ரத்னா பேசுறதுக்காக போகும்போது அறிவழகன் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு நீ வெளி வந்துருவ அப்படின்னு சொல்லவும் அறிவழகனும் நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் தான் இருக்குது. அடுத்தங்க பார்த்தோம்னா எல்லாருமே வந்துருவோம். எங்க நீதிபதி இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, ஆளை காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கௌதம் கிட்ட அவங்க வைஜெயந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீதிபதி இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமா ஆளை கண்ணலை இவ்வளோ நேரம்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ஆக்டர் நளினி தான் நீதிபதியாக அவங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே என்னது நீதிபதி மாறிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி வந்ததுமே எல்லாருமே வணக்கம் சொல்லவும் அப்போ பதிலுக்கு நீதிபதியும் வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பற்றி பேச தொடங்கவும் அப்போ சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அறிவழகன் மேலே என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நீதிபதி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மணிமாறன் இங்க பாருங்க, அதாவது அறிவழகன் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி இவங்க வாதாடுறாங்க. எனக்கு ஒரு 10 நாள் கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா அறிவழகனுக்கு ஆதரவா கொஞ்சம் எனக்கெல்லாம் ஆதாரம் தேவைப்படுது, எனக்கு 10 நாள் கால அவகாசம் தேவை அப்படிங்கும் போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த கேஸ் இத்தனை நாள் வாதாடிட்டு இருக்கிறீங்க, அப்போ அறிவழகனுக்காக நீங்க எந்த ஆதாரத்தையுமே நீங்க எடுத்து வைக்கலையா அப்படின்னு நீதிபதி கேட்கவும் இது கிட்டதுமே சண்முகம் பரணி ரத்னா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அறிவழகனுக்காக எல்லா ஆதாரத்தையுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது மணிமாறன் எதுக்காக இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ சண்முகம் உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நீங்க யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி கேட்கும் போது அப்போ சண்முகம் தான் யாரு அதாவது அறிவழகனுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ நீங்க எதுக்காக இப்படி சத்தம் போட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை, அதாவது அறிவழகனுக்காக எல்லா ஆதாரமே நான் வக்கீல் மணிமாறன் தான் நான் கொடுத்துருக்கிறேன், ஆனால் அவர் எதுக்காக இந்த மாதிரிக்கு கால அவகாசம் 10 நாள் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும் அப்போ மணிமாறன் சொல்றாங்க, அங்கே பாரு சண்முகம், நீ கொடுத்த ஆதாரமெல்லாம் பத்தாது, அதனால தான் கூட 10 நாள் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் சொல்றாங்க, என்ன சார் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க நேற்றுக்கு சொல்லும் போது கூட அறிவழகனை நம்ம வெளியே அழைச்சிட்டு வந்துடலாம், எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒன்றும் தோணலை, அது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா அறிவழகனை காப்பாற்ற மாட்டீங்கன்னு எனக்கு தோணிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மணிமாறன் கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க சண்முகத்துக்கிட்ட, உனக்கு என்ன தெரியும் இதை பற்றிலாம், நீ இப்படிலாம் பேசுறதெல்லாம் நல்லா இல்லை, எனக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே உன்னுடைய கேஸே எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்களும் அறிவழகனுக்காக நீங்கள் வாதாட வேண்டாம், ஏன்னா உங்ககிட்ட இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கிற சிவனாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது அறிவழகனுக்காக ஏற்படுத்தின வக்கீலே சண்முகம் தான், ஆனால் இப்போ சண்முகத்துக்கு என்னன்னா அவர் ஏற்பாடு பண்ணுனா வக்கீல் மேலேயே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது, இது என்ன கோர்ட்டா, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே நீதிபதி சண்முகத்திட்ட சொல்றாங்க, என்ன சண்முகம் நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமா இவரானார், அதாவது அறிவழகனுக்காக எல்லா ஆதாரத்தையும் நான் இவர்கிட்ட கொடுத்தேன், அதெல்லாம் தாராளமா இந்த ஆதாரத்தை வச்சு அறிவழகனை காப்பாத்திடலான்னு சொன்னாரு, ஆனா திடீர்னு என்னன்னா இப்படி அவர் பல்டி அடிப்பார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கு பிறகு இவர் அறிவழகனுக்காக வாதாட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப மணிமாறன் சொல்றாங்க, ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த கேஸ் எனக்கு தேவையில்லை, நான் அறிவழகனுக்காக நான் வாதாட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் உடனே அவங்க சொல்றாங்க, என்ன இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, உங்க மேல நேற்றுக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு இல்லாம போச்சுது, நீங்க வாதாட பிரச்சனை இல்லை, நீங்க வாதாடுனா கண்டிப்பா அறிவழகனுக்கு தண்டனை தான் கிடைக்க வைப்பீங்க அப்படிங்கவும் அப்போ உடனே அவங்க மணிமாறன் சொல்றாங்க, நான் சொல்றது கேளு, அறிவழகன் மட்டும் இந்த குத்தத்தை ஒத்துக்கிட்டாக்கி நான் குறைஞ்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் தப்பே செய்யல, நீங்க என்னன்னா அவனை தப்ப ஒத்துக்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நீங்க ஒன்னும் நம்மள அறிவழகனுக்காக வாதாடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே எனக்கு இந்த கேஸே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு மணிமாறனும் போறாங்க. இதை பார்த்துட்டு உடனே பார்த்தோம்னா வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி கிட்ட சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அறிவழகனுக்காக வச்ச வக்கீல் இப்படி பாதிலே போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும் உடனே சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு சண்முகம், நீ நினைச்ச மாதிரிக்கெல்லாம் இப்போ அடுத்தடுத்து வக்கீலெல்லாம் வச்சு நீ வாதாடலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சண்முகம் சொல்றாங்க, அறிவழகனை எந்த தப்புமே பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வேற ஆளை வச்சு வாதாடக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே அவங்க நீதிபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி நாங்க எங்க தரப்புல ஏதாவது லாயர் ஏற்பாடு பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கவும் உடனே சண்முகம் சொல்றாங்க, இல்லைங்க ஏற்கனவே
காசு கொடுத்து அதாவது நாங்கள் ஏற்பாடு பண்ணின வக்கீலே வந்து இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்கள் தரப்பில் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நியாயம் கிடைக்காது அப்படிங்கவும், என்ன சண்முகன் இந்த மாதிரிக்கு எல்லாரையும் நீ தப்பு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சுது அப்படிங்கவும், சரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படிங்கும்போது, நானே அறிவலனுக்காக வாதாடலான்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சிவனாண்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ நீதிபதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க, அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்க, என்கிட்ட உண்மையும் நியாயமும் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வந்து நான் வந்து அறிவழகனை என்ன காப்பாற்றுறதுக்கு என்னென்ன ஆதாரம் உண்டுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வந்து நீதிபதி சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்கறதில்ல, எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது, ஆனால் அறிவழகன் வந்து சம்மதிக்கணும், அறிவழகன் வந்து நீங்கள் வக்கீலாக அவருக்காக வாதாடுறதுக்கு அவர் சம்மதிச்சாருன்னா எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லவும், அதுக்காக ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், நாளைக்கு அறிவழகன் என்ன முடிவு எடுக்கிறாரோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து சம்மதம் சொல்லலாம், அதாவது அவர் வந்து நீங்கள் வாதாடலாம் அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் வாதாடலாம், அப்படி அவர் வேண்டான்னு சொன்னாக்கி நாங்கள் வந்து அது கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சண்முகம் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அறிவழகனை தான் காட்டுறாங்க. அப்புறம் ரத்னா வந்து சொல்கிறாங்க, அறிவழகா நாளைக்கு அண்ணன் வந்து உனக்காக வாதாடணும்னு சொல்கிறாரு, அதனால நீதிபதி கேட்கும் போது நீ சரின்னு சொல்லு அப்படிங்கவும், அப்போ வந்து அறிவழகன் சொல்கிறாங்க, நான் என்ன முடிவு எடுக்கணும் எனக்கே தெரியல, என் வாழ்க்கை இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் ஒன்று ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோட மட்டும் இருக்க மாட்டேன் அப்படிங்கும் போது, என்ன அறிவழகன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருப்பேனா என்ன அப்படின்னு ரத்னா சொல்லவும், அப்போ அறிவழகன் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அவங்கள அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, அறிவழகா நாளைக்கு வந்து நீதிபதி கிட்ட அண்ணன் வந்து வாதாடுறதுக்கு சரின்னு சொல்லி சம்மதம் மட்டும் நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து ரத்னா வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ பரணி வந்து அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இப்படி இந்த மணிமாறன் மாறுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வைகுண்டம் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைஜெயந்தி மேடம் தான், அவங்க தான் வந்து ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிதான் சண்முகம், ஆனால் நீ நாளைக்கு வந்து வாதாடுத போகிறேன்னு சொல்கிறியே, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கும்போது, அவர்கிட்ட கொடுத்த எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நான் வந்து வாதாடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு நம்பிக்கை இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே சாமி கும்பிடுறதுக்காக இருக்கவும், அப்போ வந்து அவங்க சண்முகம் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து அறிவழகனை காப்பாற்றணும், அதுக்கு நீ தான் கடவுளே துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து இந்த பூ வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட் ஆதாரத்தில் வந்து விழவும், இதை பார்த்ததுமே வந்து சண்முகத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. திடீர்னு பார்த்தோம்னா கனியை தான் காட்டுறாங்க. கனி உடம்புல சூடாமணி வந்து இறங்கிருந்தாங்க. அப்போ வந்து சூடாமணி குரல்ல அவங்க பேசவும், சண்முகம் உன் பக்கம் எல்லா நியாயமும் இருக்குது, அதனால நீ என்ன நினைச்சு நீ வந்து வாதாட போறியோ அது கண்டிப்பா நடக்கும், ரத்னா நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கை இன்னும் தான் ஆரம்பிக்கவே போகுது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாத்தீங்களா அத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க, ரத்னா நம்ம நீ கவலைப்படாத, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா வைஜெயந்தி தான் காட்டுறாங்க. அப்ப வைஜெயந்தி வந்து குரு கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு நீதிபதி கிட்ட வந்து அறிவழகன் வந்து சண்முகம் தான் தனக்காக வாதாடணும் அப்படின்னு அவன் சொல்லணும், அப்படி மட்டும் அவன் சொல்லலைன்னா கண்டிப்பா வந்து சண்முகத்தை வாதாட விட மாட்டாங்க. அதனால அந்த அறிவழகனை எப்படியாவது மிரட்டி எடுத்து சண்முகத்தை தனக்காக வாதாடக்கூடாதுன்னு நீ சொல்ல வைக்கணும் அப்படிங்கவும், அப்போ உடனே குரு சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நான் சொல்ல வச்சிருது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அறிவழகன் வந்து தனக்காக சண்முகம் வாதாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல போகிறாங்களா, இல்லைன்னா அவங்கள வந்து அதாவது வைஜெயந்தி என்ன வரைக்கும் மிரட்ட போகிறாங்க, என்னெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்மளை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.